நோ நோ நான் மைக்கே கீழ இருக்காதீங்க. மைக்கே கீழ போயிடுச்சு. டயலாக் வராதுடா. விஜய் சேதுபதி சார் டயலாக்கே பேசுமா ரொமான்டிக் சீனு? ஏய் என்னடி புள்ள தூக்கி இல்ல பேக் அப்படி ஏன் ஒன்றும் பண்ணாம இருக்க? கண்ணை பார்த்து பேசுடி. ஓகேவா? உங்க சிக்னேச்சர். ஓகே ஓகே சார். ஓகே சார். சிக்னேச்சர் வாட்டர் மெலனா? ஐயோ இதான் மெயின். மறுபடியும் எடுத்துட்டு அங்க வாட்டர் மெலன் கொடுத்து வைக்க போறாங்கயா. பண்ண வாட்டர் மெலன்ல போட்டு மாட்டிச்சு. இது 3 படத்துல டான்ஸ். மைக் உடைஞ்சிர போகுது. சார் ஏஸ் அப்படின்ற திரைப்படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிய பார்க்குற மாதிரி நல்லா காமெடியாகவும் ஆக்ஷனும் எல்லாமே கலந்தது. த்ரில்லர் மூவி எல்லாம் கலந்துருச்சு சார். காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாருமே கலந்து இருந்துச்சு சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏஸ் படம். யார் மனசையும் முன்படுத்தாமல் ஆபாசம் இல்லாமல் உண்மையிலே சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இந்த படத்தில் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ரோலக்ஸ் என்ட்ரி இருக்கலாமா அந்த மாதிரி சூப்பரான என்ட்ரி கிளைமேக்ஸ் சீனில் நம்ம வர்றோம். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய டைரக்டர் ஆறுமுககுமாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வனோட படத்தில் நான் அறிமுகமாகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. என்னோட சீடு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை கிட்டத்தட்ட அலறிச்சு, விசில் பறந்துச்சு, அனல் பறந்துச்சு. பொண்ணுங்க முதல் கொண்டு தலைவா அப்படின்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பீப்புளுக்கு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பொண்ணுங்க முதல் கொண்டு எந்திரிச்சு தலைவான்னு கத்துற லெவலில் வந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வீடியோ பதிவு எடுத்து வச்சிருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சில நபர்கள் வந்துமா பாடியை வச்சு சொல்லுவோம். உங்களை பேக் வியூலாம் பார்த்தா கோட்லாம் போட்டால் நீங்கள் ரொம்ப லுக்கு பயங்கரமாக இருக்கீங்க, உங்கள் பேக் சைட்லாம் பார்த்தா கொஞ்சம் விஜய் சேதுபதி சார் மாதிரியே இருக்குது. ஏன்னா நாங்கள் வி ஆர் ஆல் ஃப்ரம் சவுத் சைடுமா, சவுத்து சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜபாளையம், நாங்கள் மதுரைக்காரங்களால எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா. நேச்சுராகவே ஒரு ஆட்டிடியூட் இருக்குமா. நம்ம நடந்தாலே அதில் ஒரு ஆட்டிடியூட்டு, பேசுகிறது ஒரு ஆட்டிடியூட். எப்படி நடப்போம் அந்த மாதிரி. கண்டிப்பாம்மா ராஜா பரம்பரை அந்த மாதிரி கூட சொல்லலாம். பட் நானுமே பிலாங்ஸ் டு ராஜா பரம்பரை தாம்மா. ஸோ அது நேச்சுராகவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுகிற தோரணை. மதுரையில் நாங்களும் ஒரு ராஜா பரம்பரைன்னு வைங்களேன். உங்கள் நடிப்பு வந்து ரியலாகவே இருக்குது. எப்படி ஸ்கூல் லைஃப்பில் இருந்துமா என்னோட சர்டிஃபிகேட் கொண்டு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பள்ளி பருவத்தில் மதுரை சென்ட் மேரி ஸ்கூலில் படித்தேம்மா. ஸோ படிக்கிறப்பயே வந்து நாடகத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் நீங்கள் மட்டும் தான் கலந்துக்கிட்டீங்களான்னு. ஸோ பசங்க கமெண்ட் போடுறது ஈஸியாக தாங்க போடுவாங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது நிறைய பசங்க கிறிஸ்டின் பசங்களாம் பிச்சு உதருவாங்க நடிப்பை. ஸோ அவங்க மத்தியில் போட்டி போட்டு நான் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன், அப்படி ஸ்கூலில் படிக்கிறப்ப என்னோட ஆக்டிங்கை வந்து நானே டெவலப் பண்ணிக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கிளினிக் வச்சு பிசியோதெரபி மருத்துவர் அந்த கிளினிக்கல் சைடு போயிட்டு இப்போ கலைத்தாயோட அருள்னால நான் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் சார். கண்டிப்பாக சார். நடிப்புன்றது நரம்பு, எலும்பு, சதை, மூளை எல்லாத்துலேயும் நடிப்பு வெறி ஊறி போன ஒரு நபர்னால தான் அந்த மாதிரி நடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதனால தான் சார் நான் யூடியூபர். ஐ ஆம் நாட் யூடியூபர் சார். எனக்கு யூடியூபர் கிடையாது. நான் இந்த லெவல் எப்படி வளர முடியும்? நான் யூடியூபர் கிடையாது. எனக்கு பின்னாடி டீம் கிடையாது. நேச்சுரலான ஆக்டிங் மட்டும்தான். எல்லா பக்கமும் நான் பரவிட்டோம். ஓகேங்களா. அதாவது மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கமும் ரசிகர் பட்டாளம் பரவி இருக்கு. எல்லாமே என்னோட ஆக்டிங் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைபர் கிடையாது, யூடியூபர் கிடையாது, யூடியூப் சேனலும் கிடையாது எனக்கு. ஓகேங்களா. சேனல் இருக்குது, அதில் ஒரு ட்ரீட்மெண்ட் வீடியோ மட்டும் தான் யூடியூப்பில் போட்டுருக்கேன். அதுவுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது சார். ஸோ நான் வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க யூடியூபர்னு. பட் என்னன்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் என்னோட நடிப்பு திறமையை காமிச்சேன். அதை ஆட்டோமேட்டிக்காக 400 யூடியூப் சேனலுக்கு மேலே என்னை இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. டிவி சேனல் போனேன், விஜய் டிவி போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நல்ல பெரிய லீடிங் சேனலில் போனோம். இப்போ படம் 5 படம் நடிச்சு முடிச்சிட்டேன் சார். இதான் சார் ஃபஸ்ட்டு படம். அடுத்தடுத்த படங்களில் டைலாக் டெலிவரியோட நல்லா வந்துகிட்டு இருக்கேன் சார். எல்லா கொஸ்டின்ஸ் சும்மா கேளுங்க. ஆக்டிங்கா சார்? சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் பண்ணுவோமா? சிவாஜி கணேசன் சார் இந்த கர்ணன் படத்தில் வந்து எது நெஞ்சு இதில் ஈட்டியில் குத்தும் சார். நேச்சுரலாக பண்ணுறீங்க இல்லை சார்? நேச்சுரலாக இருக்கு. அந்த ஆக்டிங் தான் சார் இவ்வளோ தூரம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற லெவலில் வந்திருக்கு. நீங்கள் யாரை பார்த்து நடிக்கிறேன் சார்? சத்தியமாக சொல்கிறேன், எந்த நடிகர்களை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகவே கிடையாது. ஸ்கூலில் வந்து நாடக போட்டின்னு ஒன்று இருக்கும் சார். ஸோ நான் 5வது முடிய மதுரை அழகர் கோயில் பக்கத்தில் ஒரு கிராமம்.
கிராமத்துலேருந்து 6வது மதுரை சென்ட் மேரி சென்டர் சிட்டிக்குள்ளே போய் நடிக்கிறோம். மற்ற எல்லா பசங்களும் நாடக போட்டியில் பேசுறது, பேச்சு போட்டியில் பேசுறதெல்லாம் பார்த்து என்னடா நம்மளும் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன் சார். என்னோட ஆசிரியர்கள், ஏன்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப சினிமா சப்ஜெக்ட்லாம் வராது சார். நானே கதை எழுதுவேன் சார். வரதட்சணை கொலைமேன் படம் எடுப்பேன். ஒரு பையனை வந்து ஃபீமேலாக மாற்றிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பையனாக இருப்பேன். வரதட்சணை கொடுமைனா எப்படி இருக்குது, சமுதாய சீர்திருத்த நாடகங்களில் பள்ளி பருவத்திலே நான் பண்ண ஆரம்பித்தேன் சார். ஓகேங்களா? ஸோ அப்போயே நம்மளுக்கு பேச்சு போட்டி, நாடகம், நடிப்பு, பாட்டு கூட நல்லா பாடுவேன் சார். ஸோ அப்போயே நம்ம திறமைகளை வளர்த்துக்கிட்டோம். கட்டுரை போட்டி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சினி ஃபீல்டில் வரப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். மற்றபடி நடிகர்களோ நடிகைகளையோ யாரையுமே பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலை சார். பாட்டு பாடிடுவோமா சார்? சரிங்க சார், பாட்டு பாடிடுவோம் சார். மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா, குளிர் நீட்டும் வெயிலே வா. ஓகே என்னம்மா, சரி பாடு இருங்க, சவுண்டாக படம் வேறு பாட்டு போடுமா. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருக்கு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருக்கு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ரசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதோ, ரொம்ப நாளானதோ, மழையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு, இது சாயங்காலமா மடி சாயும் கா. ஓகேம்மா, லாஸ்ட்டாக ஒன்று அந்த அன்னியன் படத்தை அந்த இது மட்டும் பண்ணி பண்ணிடுவோம் சார். அன்னியன் படத்தில் கண்டிப்பாக சார். இந்த படம் எப்படி பார்க்கணும், அன்னியன் எல்லாரும் பாருங்க. அந்த 5 தியேட்டர்லயும் நான் ஒரு ஆள் தான் படம் பார்த்தேன். இன்னும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா ஏஸ் படத்தை நான் பார்த்துடுறேன். ஓகே சார். ஆக்சுவலாக ஐ எம் நாட் ஏ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுமா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரா? ஓகே. அந்த சேதுபதி படத்தில் பண்ணியிருப்பார் இல்லையா, ஏய் புள்ள புடிடி, புள்ளைய புடி இல்லை பேக்கை புடி, 2 பண்ணா பார்த்துக்கிட்டா கண்ணை பார்த்து பேசுடி. ஓகேவா? என்ன சார்? விஜய் சார் கூட கண்டிப்பாக சார். டாப் ஸ்டார்ஸ் கூடலாம் நடிக்கணும்னு ஆசை. நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சார் இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்கார் இல்லையா, அவர் கூடயே சேர்ந்து நடிக்கணும், கம்பெனி சீன்லாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். விஜய் சேதுபதி சார், அஜித் சார். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்து தலை ரசிகர் சார். ஆக்சுவலாக சினிமா நடிகர்களுக்கு ஆரவாரம் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு தான். தலை அப்படின்னு சொல்லி நாங்கள் பொதிச்சு படம் பார்த்தது சார். ஸோ அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. பார்ப்போம் சார். கண்டிப்பாக நான் நடிப்பு திறமை எல்லா நடிகர்களோடையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆமாம் சார், அது நிறைய இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, தலை ரேஸுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. ஸோ அடுத்து தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போகிறா அப்படின்னு இருக்கிறப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட என்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக இது இன்டர்வியூவில் பேசி ரொம்ப ட்ரெண்ட் ஆகி, ஆக்சுவலாக ட்ரெண்டுக்கும் விளையாட்டுக்கும் பேசுகிறதும் சிலருக்கு உண்மையாகவே சூட் ஆகும் சார். அந்த மாதிரி வந்ததான் சார் எனக்கு. நடிப்பறக்கன் போட்டு இப்போ பார்த்தா மலேசியாவில் உட்காந்துட்டு நடிப்பறக்கன் வர்றாரு அப்படின்றாங்க. ஆஸ்திரேலியாவில் உட்காந்துட்டு நடிப்பறக்கன்றாங்க சார். என் கூட படித்த கிளாஸ் மட்டும் ஜூனியர்ஸ் எல்லாம் இவர் தான் என்னோட சீனியர்ஸ் எல்லாம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா சார். ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் சார், நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபாரினில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த லெவல் மக்கள் கிட்ட போய் நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு சார். கேர்ள்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க கண்டிப்பாக சார். ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க சார். உங்களுக்கு ரெண்டில் எந்த பெண்ணு, நடிப்பு அரக்கனா இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார்? ரெண்டுமே மக்களால் கொடுக்கப்பட்டதுமா. ரெண்டுமே ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டார் நான் எனக்கே வச்சுக்கிட்ட பேர் கிடையாதுமா. வாட்டர்மெலன் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனோம். வாட்டர்மெலன் ஒரு ஆல்பம் சாங் என்னை வச்சு எடுத்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் சார்னு என்னை அறிமுகப்படுத்தினது. நடிப்பு அரக்கன்றது இந்த 3 படத்தில் தனுசனை பண்ணதை சீனை பண்ணோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு மசில்ஸாக துடிக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு நடிப்பு அரக்கன் பேர் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுமா. ஸோ கமெண்ட்ஸில் போட்ட ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த லெவல் பேர் வந்திருக்குப்பா. நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வருது, அதை பத்தி என்ன? கண்டிப்பாக வளர காக்கிற மரத்தில் தானே கல்லடி வரும். யாரும் உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தானே அடிப்பாங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஈவன் ஆபாசமாக பண்ணுறவங்களுக்கு கூட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுமா. நான்
நிறைய அவங்க பண்ணுற தப்பாக இருக்கும். ஒரு சில பேர் திரும்பி சொல்கிறேம்மா, நான் வந்து யூடியூபர் கிடையாது. ஒரு சிலர் மாதிரி யாராவது தப்பாக கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் என்ன கமெண்ட் தப்பாக இருக்கும், சில பெண்கள்லாம் பண்ணுறப்ப மனசு கஷ்டமாக இருக்குமா, யார் ஆபாசம் பண்ணாங்களோ அந்த கமெண்ட்டை மேலே போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நோ வேண்டவே வேண்டாம், பாசிட்டிவாக போவோமே, நம்மளுக்கு என்ன பாசிட்டிவாக வருதோ அதை வச்சு பாசிட்டிவாக வரதாமா நான் பழக்கம். ஸோ மக்களை கவர்னாக ஈர்த்தது வந்து ஒன்லி நடிப்புன்ற ஒன்றை மட்டும்தான். அந்த நல்லா நடிக்கிறவங்களுக்கு கல்லடி படுறது சகஜம் தாமா. ஏன்னா நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய நடிகர்கள் வாங்காத ட்ரோலா, சூர்யா சார் வாங்காத ட்ரோலா, விஜய் சார் வாங்காத ட்ரோலா, பெரிய பெரிய நடிகர் வாங்காத ட்ரோலா. ஸோ அதே ட்ரோலை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்ன்ற ஒரு மீனிங் தான் அது. நார்மலாக அவங்களால சுதந்திரமாக வெளியே போக முடியுதா? இந்த ஃபேன்ஸ் தொல்லை எப்படி இருக்கு? ஐயோ, எல்லா பக்கம் ரீச் பண்ண என்னையே நம்ப முடியலம்மா. கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட எங்கே போனாலும் பட்டி தொட்டி அங்கே முதற்கொண்டு குழந்தை முதற்கொண்டு வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னாப்புல பொது வாழ்க்கை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் ஆகுதுமா. ஏன்னா எங்கே போனாலும் சிலர் ஓடியாந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. சில பேர் ஃபோட்டோவே எடுக்கலாட்டி நான் டீ கடையில் உட்காந்து டீ கொடுத்தாக்கோ தான் கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்கம்மா. ஸோ நீங்கள் சொன்னாப்புல பட் அதை நான் பெருசாக எடுத்துக்கல. மாஸ்க்கு போட்டப்போனா கூட என்னை கண்டுபிடிச்சிடறாங்கம்மா. உடல் அமைப்பை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம கொஞ்சம் ஆள் நல்லா பாண்ட வாடி பேச்சு அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஒரு நாளாக மாஸ்க்கு போட்டுட்டு ஏதோ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து தலை அப்படின்னா நான் டக்குன்னு பயந்துட்டேன். வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன், அவர் வந்தார் சும்மா ஒரு தலை அப்படின்னு நான் அப்படியே டக்குன்னு ஜர்க் ஆகிட்டேன். ஏன்னா அது நம்ம மாஸ்க்கு போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குமா. சாப்பிட போனால் இன்னொன்று எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. என்னை பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு 7 பொண்ணுங்கள் மதுரையில் சித்திரத்துள்ளா நடந்துச்சு. ஒரு 7 பொண்ணுங்க என்னை பார்க்கணுன்றதுக்காக உள்ளே ஒதுங்குறாங்க. நான் உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்கம்மா. நான் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண உடனே செல்ஃபி எடுத்துகிட்டு உடனே போயிட்டாங்க. அப்போ அந்த சப்ளை பண்ணுற பையனே சொல்கிறார், சார் அவங்க உங்களுக்காக தான் ஒதுங்கியிருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு செல்ஃபி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் ஒருத்தருமா, அவரும் அப்படி தான். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா சிலருக்கு வந்து புதுசாக பேசுகிறவங்கள்ட்ட கூச்சம் இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்கல்ல. அவர் ஒதுங்கி இருந்து டக்குன்னு வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறாங்கம்மா. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மக்கள் செல்வாக்குனால தான் இந்த சஸ்பென்ஸ் கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபெமிலியரான பர்சனை வந்து டக்குன்னு காமிச்சா தான் அது நல்லாயிருக்கும். அது என்ட்ரி வந்து நல்ல என்ட்ரி. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு தான் இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்குமா. இந்த படம் யாருக்காக படம் பார்த்தாங்க மக்கள்? இந்த படம் யாருக்காக பார்க்கணும்? கண்டிப்பாக சார் விஜய் சேதுபதி சார் தான் படம் ஃபுல்லாக வர்றாரு. ஸோ அவருக்கு தான் நான் வரேன் சார், கிளைமேக்ஸ் சீனில் வர்றோம். பட் இருந்தாலும் அவங்க தானே விஜய் சேதுபதி சார் டாப் 4 ஸ்டாரில் அவர் ஒருத்தர், ஓகேங்களா, டாப் 4 ஸ்டாரில். அப்போ அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேட்ச், பெரிய ஒரு பட்டாளமே இருக்கும் இல்லையா. சொல்லப்போனால் விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம தூக்கியிருக்கோம். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மடமாக்க வர்றப்ப நம்ம சீனை பார்த்துட்டு நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா பலம் கூடுது. பட வாய்ப்பு நிறைய வரதுனால தான் ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க. இல்லைம்மா, நான் ரொம்ப அதாவது நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே நம்மளோட சிம்பிள்சிட்டி தான். 400 சேனலுக்கு மேலே என்ட்ரி கொடுத்துருக்கேன், யார்கிட்டையுமே டிமாண்ட் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ப்ரொமோஷன் போய் நின்று பார்த்துருக்கீங்களா? ஸோ ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். நம்ம நல்ல கேரக்டர், நல்ல அதே சமயத்தில்மா நம்மளை வந்து கேனையனாக்குறாங்க, முட்டாளாக்க ட்ரை பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கன்றப்ப கண்டிப்பாக நான் அவதாரம் எடுப்பேம்மா. அது நேச்சர் தானே. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன திரை நடிகை இருக்காங்க, எல்லா பேரும் அந்த பொண்ணை தப்பாகவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் போய் ஒரு கருத்து சொன்னேன், தயவு செஞ்சு அந்த நடிகை பற்றி தப்பாக யார் உலகத்தில் நல்லா இருக்கா, அதை யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள விட்டுட்டு இந்த நடிகையை போடாதீங்கன்னு திருவள்ளுவர் சில பரிசாக வந்துச்சு. ஸோ நம்மளோட பேச்சு எல்லாமே மக்கள் மதிக்கிறாங்க. ஆட்டிடியூட்ன்றது கொஞ்சம் கூட கிடையாதுமா. அதே சமயத்தில் நம்ம ஏமாற்றுறப்ப, முட்டாளாக ட்ரை பண்ணுறப்ப, நம்மளுக்கு உண்டான ஒரு இடத்த ஏமாத்துறப்ப நம்ம பொங்கியெல்லாம் தானே செய்வோம். இப்போ ஆக்டிங்னு சொல்லி நிறைய பேர் சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இப்போ எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தியேட்டர் இன்னும் அலறும் சார், பயங்கரமா இருக்கு சார். நான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன். பேச்சுவார்த்தை இல்லை சார், பட் திறமை மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் செல்வாக்கு மேல நம்பிக்கை இருக்கு சார். மக்கள் செல்வாக்குனால தான் அது வர்றாங்க சார். ஒன்றும் இல்லை, அந்த மாஸ்டர் படத்தில் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு, எனக்கு வந்து நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையரில் கட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றுவேன்னு வச்சுக்கவே. இன்றைக்கி செத்துவே நாளைக்கு சாவா, நாளைக்கு செத்துவே நாளாண்டிக்கு சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. வாத்தி அப்புறம் நான் பறக்கிறப்ப குப்புறப்படுக்கலையா மட்டமல்லாக்க படுத்துருந்தேன். ஸோ இதை வந்து சார் ஒரிஜினலாக சோப்பு போட்டு நான் ரீல்ஸ் நிறையா பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள், என் ஓன் வாய்ஸில் பண்ணதும் பயங்கர ஹிட்டு. கமெண்டெல்லாம் கரெக்டாக சூப்பர் கொஸ்டின் கிடைக்குமா. அதாவது காக்கிற மாதிரிலாம் தான் கல்லறி படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் விழுவும், அதெல்லாம் எல்லோரும் விட்டுறாங்கம்மா. கமெண்ட் பேடு கமெண்ட் வர்றப்ப பேடு கமெண்ட் தான் பெருசாக நிற்கிறாங்க. ரீசன்மா நிறைய நேற்று சூர்யா சாரோட பேட்டி பார்த்தேன். அவர் ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியல, அது வரல இது வரலாம் சொன்னாங்களாம், ட்ரோல் பண்ணாங்களாம். அது இல்லை, பெரிய பெரிய நடிகர்கள் வாங்கின ட்ரோலு. சரி ஓகே. ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் நாயகர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் வாங்கி தான் வந்திருக்காங்கம்மா. அதே ட்ரோலை வந்து நான் வாங்குறேம்மா. இப்போ என்னம்மா ரொமான்டிக் சீனா பார்த்து எல்லாம் அந்த மாதிரி